தமிழில் நடத்தணும். நிறைய பேசினார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்களா? அதில் அடிப்பேன் இதில் அடிப்பேன்லாம் சொன்னார், அதெல்லாம் சொல்லியே. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நம்முடைய பழனியிலே அது குறித்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தினோம். என் அப்பன் மருதமலை முருகனுக்கும் இதேபோல் குடமுழுக்கிலே தமிழிலே நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்தோம். அங்கேயும் தமிழிலே முருகனுக்கு குடமுழுக்கை நடத்தினோம். இன்னார் சொல்லி தான் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது அல்ல. ஏற்கனவே நம்முடைய பிச்சை குருக்கள், ராஜா பட்டர், நம்முடைய செல்வம் போன்ற குருக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அந்த திருக்கோயிலுடைய போத்திகள் அர்ச்சகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் அவர்களும், எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசம் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர்களும் ஒருங்கிணைந்து தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். நடைபெறப் போகின்ற ஒன்றை நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பிறகுதான் இது நடந்ததாக கூறுவதற்காக தானாக கணிகின்ற கனியையும் எங்களுடைய மந்திர சொற்களால் தான் கனிந்தது என்று சொல்வதை போல இருக்கின்றது. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழிலே அர்ச்சனை செய்பவர்களுக்கு, அர்ச்சகர்களுக்கு வருகின்ற கட்டணத்தில் 60% அர்ச்சகர்களுக்கு வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 13 புத்தகங்களை, போற்றி புத்தகங்களை மறுபதிப்பு செய்து வெளியிட்ட ஆட்சி தான் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழிலே அர்ச்சனை செய்யப்படும் என்று பதாகை வைத்து அந்த அர்ச்சனை செய்கின்ற அர்ச்சகருடைய பெயரையும் அவருடைய கைபேசி எண்ணையும் அறிவித்த ஆட்சி தான் எங்களுடைய ஆட்சி என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன், எங்கள் முதல்வருடைய கொள்கை. ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும். முடிஞ்சிச்சா? அங்கே கேட்டா எப்படி வாங்க, எப்படி வாங்க, எப்படி வாங்க. இல்லை, ஒரு சிறிய விளக்கம். அவர் சுமார் சொல்லுங்க, அவர் சிறுகார் சொல்லு, சுமார் சொல்லுங்க. அதாவது அவர் கோரியதற்கு அவர் அடக்குங்க. இதற்கு ஒரு சிறு விளக்கம். அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடை பொறுத்தளவில் நாங்கள் சென்று எந்த அரசியல் கட்சியும் அழைக்கவில்லை, எந்த அரசியல் சார்புடையவர்களையும் அழைக்கவில்லை, கட்சி சார்பிலே எந்த விதமான பேட்டியும் தரவில்லை, அல்லது மதச்சார்புடைய எந்த விதமான அடையாளமும் அங்கு பயன்படுத்தப்படவில்லை. முழுக்க அறளையத்துறையினுடைய பணி அது. தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது அறளையத்துறையுடைய பணி. நாங்கள் எங்கும் சென்று வாகனத்தை ஏற்பாடு செய்கிறோம், அந்த மாநாட்டிற்கு வா என்று அழைக்கவில்லை. நாங்கள் எங்கும் ரசீது புத்தகத்தை அடித்துக்கொண்டு ரசீதை வசூலிக்கவில்லை. எங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ரயிலை இலவசமாக கட்டணமில்லாமல் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. முருகர் பக்தர்கள் மாநாடு 2 நாள் என்று வடிவமைத்தோம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றார்கள். 27 உலக நாடுகளிலிருந்து முருக பக்தர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள். சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து கூட பரவசம் ஊட்டுகின்ற அளவிற்கு வருகை இருந்தார்கள். அங்கே முருகனுக்காக பிரத்யேகமாக 3D என்ற ஒரு காட்சியை வடிவமைத்திருந்தோம். 2 நாட்கள் தான் அந்த காட்சி என்று இருந்த நிலை. பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் 10 நாட்களை நடத்தினோம். லட்சோப மக்கள் திரண்டார்கள். எங்கும் அரசியல்வாதி இல்லை. நீதியரசர்கள் வந்தார்கள், ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் வந்தார்கள், அடியார்கள் வந்தார்கள், உண்மையான முருகர் பக்தர்கள் வந்தார்கள். அது அரசின் சார்பிலே, இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே நடத்தப்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 10 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்து நடத்தப்பட்ட மாநாடு அரசின் சார்பிலே. அந்த மாநாடு என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். அது முழுக்க முருகர் பக்தர்களால் நடத்தப்பட்ட மாநாடு. இந்த மாநாடு அரசியல் நோக்கத்தோடு, அரசியலில் லாபம் காண வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற மாநாடு. இதை தயவு செய்து ஊடகத்துறையினர் பிரித்து பார்க்க வேண்டும். அதையும் மாநாடு, இதையும் மாநாடு என்றால் பழனியிலே நடைபெற்ற மாநாட்டிற்கு என்ன பெயர் வைப்பது? ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தாரக மந்திரத்தோடு செயல்படுகின்ற எங்களுடைய முதல்வர் எந்தெந்த மதத்தினர் அவர்களுடைய வழிபாட்டிற்கு
அமைதியான சூழல் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அமைதியாக அவர்களை வழிபாடு நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். மதத்தால், இனத்தால், மொழியால் இந்த மக்களை பிளவுபடுத்த ஒருபோதும் இந்த மண்ணிலே திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மாண்புமிகு முதல்வர் இடம் தர மாட்டார். முருக பக்தர்களும் இதை நன்றாக உணர்ந்துள்ளார்கள். அதனுடைய முடிவு 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெளிப்படும். எதை கேட்டு சொல்லுங்க. எவ்வளோ வேணும்? அதான் எவ்வளோ வேணும் சொல்லுங்க. அந்த அளவு கூட்டம் இல்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கிட்டத்தட்ட 19 திருக்கோயில்களுக்கு நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த ஆட்சி ஏற்படுவதற்கு முன்பு வெறும் 2 திருக்கோயில் தான் இருந்தது. இன்றைக்கு ஆண்டிற்கு எவ்வளவு தெரியுமா பக்தர்கள் பசியாறுகிறார்கள்? 3,50,00,000 பக்தர்கள் ஓராண்டிற்கு பசியாறுகிறார்கள். 744 திருக்கோயில்களில் ஒருவேளை என்றிருந்த அன்னதான திட்டத்தை 774 திருக்கோயில்களுக்கு மாற்றி அமைத்திருக்கின்றோம். பல திருக்கோயில்களில் 100 நபர்கள் என்றிருந்த 200 நபர்களாக ஆக்கியிருக்கின்றோம். பழனியை எடுத்துக்கொண்டால் தைப்பூசத்தன்று, பங்குனி உத்தரத்தன்று தினந்தோறும் 20,000 பக்தர்களுக்கு கட்டணமில்லாத உணவு என்று 2 லட்சம் பக்தர்களுக்கு இந்த ஆட்சி வந்த பிறகுதான் உணவினை வழங்கி இருக்கின்றோம். இப்படி அன்னதான பிரபுவாக திகழ்கின்ற நம்முடைய முதல்வர் இதோடு நிற்கவில்லை. பழனியிலே இருக்கின்ற கல்லூரியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு முதலில் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முதல்வர். அதோடு நில்லாமல் மதிய உணவையும் கொண்டு வந்திருக்கின்றார் நம்முடைய முதல்வர். அதோடு நில்லாமல் அந்த பழனி கல்லூரி மற்றும் பள்ளியிலே படிக்கின்ற உண்டு உறவிடமாக கொண்ட அந்த ஹாஸ்டலிலே தங்குகின்ற குழந்தைகளுக்கு 3 வேளையும் உணவு திட்டத்தை கொண்டு வந்த அன்னதான பிரபு தமிழகத்துடைய முதல்வர். இந்த தொண்டனுடைய கோரிக்கை, இந்த பக்தனுடைய கோரிக்கை நிச்சயம் இங்கே வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூடுதலாக்கப்படும் அன்னதான திட்டம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய படகுதான் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. மாலுமி இல்லாத கப்பலாக, திசை தெரியாத பயணமாக, கலங்கரை விளக்கே தெரியாத பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் கட்டுமஸ்தான உறுதிமிக்க இந்த கப்பலிலே எந்த காலம் ஓட்ட விடாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும், கடல் அன்னை முரணாக இருந்தாலும் கூட கரைக்கு கொண்டு சேர்க்கின்ற உறுதிமிக்க தலைமை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய தலைமை. தமிழக முதல்வர் மாலுமி இருக்கின்ற வரையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கப்பல் எந்த புயலிலும், எந்த சூழலிலும், எந்த சூறாவளிலும் சிக்காது கரை சேரும்.